ராகவ் வந்து பாண்டிச்சேரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முரளி வந்து ராகவ பார்த்துட்டு, ஆஹா இவன் கிளம்பிட்டான், இந்த டைம்ல எப்படியாவது அபிய கரெக்ட் பண்ண நம்ம வழிய பார்க்கணும். முரளி வந்து சுந்தரி கிட்ட போயிட்டு, அத்த ஒரு முக்கியமான விஷயம், ராகவ் இந்த டைம் வந்து கிளம்பி போயிட்டாங்கல்ல, அபிய எப்படியாவது நம்ம வழிக்கு வர வைக்க முடியுமா, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். அட ஏன் கிருஷ்ணா நீ வேற, நானே ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டு இருக்கிறேன், அணுவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு பாக்குறேன், சும்மா சும்மா என்கிட்டயே வந்து ஏதோ ஒரு ஐடியா கொடுங்கன்னா நான் என்ன பண்றது, இன்ன வரைக்கும் நம்ம பண்ண ஐடியால ஒண்ணு கூட சக்சஸ் ஆனது இல்ல. அந்த டைம்ல அபி வந்து ராகவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஆமா ராகவ் நீங்க கிளம்பிட்டீங்களா, பஸ் ஏறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் இல்ல அபி, இனிமேதான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல ராகவ் நீங்க இல்லாம எனக்கு என்னமோ மாறி இருக்கு. திடீர்னு வந்து பேசிக்கிட்டே அபி முன்னாடிக்கு வந்து நிக்கும் போது அபிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்ன ராகவ் நீங்க போறேன்னு சொன்னீங்க, அபி என்னோட அக்காவோட வளைகாப்பு வச்சுட்டு நான் வந்து பாண்டிச்சேரி போவேனா, நான்லாம் போகவே மாட்டேன், நீ எப்படி இருக்க என்னன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணணும், அதுக்காக நான் போறேன்னு சொன்னேன், நீயும் அதை நம்பிட்ட. இப்பதான் அபி எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது, எப்படியும் உன் மனசுல நானும் வந்துருவேன்னு நினைக்கிறேன், உனக்கும் என்னை பிடிக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அபி இருந்துகிட்டு, ராகவ் இன்னும் 2 நாள் தான் இருக்கு அக்காவோட வளைகாப்புக்கு, நான் அதுக்குள்ள எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணணும், நம்ம 2 பேரும் ஆபீஸ் கிளம்பி போலாமா. ராகவ் வந்து வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு முரளி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ராகவோட காதல்ல அபி ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க.